இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஜீசஸ், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரட்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி இருக்கிறது என்ன? 2 கொஸ்டின் கேட்குறேன். முதல் கொஸ்டின், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாம இருக்கிறது என்ன? தேவன் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை, the purpose of God, நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது என்ன? ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர். யார் சொல்ல முடியும்? நான் தான். அது அப்புறம் பார்ப்போம். எது நமக்கு பாவம்? வேற சுயம், ஜப குறைவு, விசுவாச குறைவு, ஒரு பட்டியல் லிஸ்டே போட்டுருவோம். யாரோ சொன்னாங்க இங்க தடைகள். ஆமென். இங்க யார் சொன்னீங்க தடை? அங்க பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டுவோமா? ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு டாபிக் என்னன்னா தடைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி சில ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், தடைகள் வந்திருக்குது. ஆமென். ஆமென். பல நேரங்கள்ல நம்ம பிரமிச்சு போகத்தக்க, இந்த தடையை உடைச்சு நான் எப்படி போவேன், இந்த தடையில இருந்து நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன் அப்படின்னு நமக்கு தெரியாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது பாருங்க. இங்கிலீஷ்ல நல்லா பேரியர்ஸ். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க, தடைகள். எடுத்து வாசிப்போம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எஸ்ரா 4:24. வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை, எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியூர் ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அடுத்த ராஜா வந்து 2 வருஷம் அவர் ராஜ்யம் பண்ற வரைக்கும் நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆலயத்தின் வேலை என்ன செய்தான்? தடைப்பட்டு. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, எது ஆலயம்? சுத்தி இருக்கிறது ஆலயமா? நான் தான் ஆலயம். பக்கத்துல சொல்லுங்க, நான் தான் ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. நான் தான் ஆலயம். அப்ப அந்த ஆலய வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமென். நம்ம ஆலய வேலை 7 மாசத்துல கம்ப்ளீட் ஆகி பிரதிஷ்டை பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் ஆலயங்கள் பாருங்க, உங்களுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தடவை மெசேஜ் கேட்கும் போது, சர்மன் கேட்கும் போது ஆலயத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன் கட்டிக்கிட்டு இருக்காரு? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்படி நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஆமே. இங்க இருந்து ஜபத்தோட்டம் கூட்டு போனா அங்கேயும் மேக்கிங் தான். ஆமே. குயவன் கையிலே ஆமேன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஆலயத்தை வேலையை கட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். உங்களை ஆண்டவர் வந்து பரிபூர்ணப்படுத்த, உங்களை ஆண்டவர் வந்து சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, நிலைநிறுத்த, உங்களுக்கு கர்த்தர் செய்யற ஊழியத்தை நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா சில சமயங்களில சில பேருக்கு அது தடைப்பட்டு நிக்குது. இன்னும் முன்னேறி செல்ல முடியாத அளவுக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? அதே ஜபம், அதே மாதிரி ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி எண்ணம், ஒன்றும் மாறாமல் இருக்குது பாருங்க. சம்திங் தடையா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய மாறி இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா, ஆமேன், அப்போ தடை இல்லாம நீங்க முன்னேறி செல்றீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் அபிஷேகம் வாங்கல, அந்நிய பாஷை வாரம் இல்லை, அந்நிய பாஷை வாரம் அன்னைக்கு கிடைச்ச அதே பாஷையை இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன், முன்னேற்றம் இல்லை, அந்நிய பாஷையோட நிறுத்திடுறது. இன்னும் 9 வரங்கள் இருக்கே. ஆவிக்குரிய வரங்கள் 9 பெற்றுக்கொள்ளணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருந்தா ஊழியத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாம ஸ்டாக்னண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எங்கேயோ என்ன இருக்குதுன்னு அர்த்தம்.
சத்தமா சொல்லுங்க. தடை இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலய வேலை தடைப்பட்டு பல வருஷமாய் தடைப்பட்டு நின்றது. நம்ம வாழ்க்கையில் இதை பார்க்க முடிகிறது இந்த காலத்தில். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 5:7. Thank you Holy Spirit. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பவுல் கேட்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு அதே வார்த்தை நமக்கு நேரம் வருது. நல்லா தானே ஆரம்பிச்சிங்க, நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன தடை? வாட் இஸ் த பிளாக்? முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நிற்கிற அந்த செவுரு என்ன? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மீடியாவில் போடுறீங்களா? நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக. ஓடின ஓட்டம் அன்னைக்கு இருந்தது, ஆனால் இன்னைக்கு கீழ்ப்படியதை காணுமே. இன்னைக்கு வார்த்தை கீழ்ப்படிய மாட்டீங்களே, வசனம் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களே, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய மாட்டீங்களே. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா பிக்சரு? ஆண்டவர் நிற்கிறாரு. இந்த சைடு ரெட் கலர் தான் ஆண்டவர்னு வச்சுக்கோ. இத்தனை பேர் நிற்கிறாங்க. அவங்களால ஆண்டவரை ரீச் பண்ண முடியாமல் நடுவில் என்ன இருக்கு? தடை, பேரியர்ஸ். ஹல்லேலூயா. அடுத்த பிக்சர் போடுங்க, இன்னும் புரியும் பாருங்க. அங்கேருந்து கூப்பிட்றாங்க, ஆண்டவர் கூப்பிட்றாரு. இயேசுவின் ரத்தம்னு வச்சுக்கலாம், ரெட் கலர். ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்திட்டு கூப்பிட்றாரு, மகனே வா. இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். எத்தனை பேருக்கு ஊழிய அழைப்பு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு எதையோ ஒன்று தடையா வச்சுக்கிட்டு. ஆண்டவர் அழைச்சது உண்மை, அவர் தாயின் கருவில் உங்களை உருவாக்குனது உண்மை, ஊழிய வரங்களை கொடுத்தது உண்மை, அபிஷேகத்தை கொடுத்தது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் செயல்படுறதாவே இல்லை. ஒரு 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 செவுரு முன்னாடி இருக்குது. என்ன அந்த செகண்ட் பிக்சர் போடுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நிலைமை அநேகருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த சிச்சுவேஷன்ல சிலர் இருக்கிறீங்க, ஆவியானவர் துக்கத்தோட இன்னைக்கு சொல்றாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் தெரியும், எவ்ரிதிங் யூ நோ. தெரியாது ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன இருக்குது நடுவுல? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு தடை இருக்கு? நான் ஆண்டவர்கிட்ட முன்னேறி செல்ல விடாதபடி ஒரு தடை இருக்கு, எனக்கு தெரியுது, ஐ நோ இட், என்னை மேற்கொள்ள தெரில அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான செய்தி அது. ஆமென். 3 காரியம் தடையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில். 3 விதமான தடைகள் உண்டு. ஆமென். இன்னைக்கு வெறும் 3 பாயிண்ட் சொல்ல போகிறதில்ல, 3 + 3 சொல்ல போகிறேன். சரி, 3 விதமான தடைகள். நம்பர் 1, மனுஷரால் உண்டாகும் தடைகள். ஹல்லேலூயா. நம்பர் 2, சாத்தானால் உண்டாகும் தடைகள். ஆமென். நம்பர் 1 என்ன சொன்ன? நம்பர் 2 இது 2 பார்ப்போம். பார்த்துட்டு நம்பர் 3க்கு போவோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16:2-6. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு, புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். தடை பண்ணுகிறார்கள். மனுஷங்க சுவிசேஷத்துக்கு தடையா எழும்புறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்றதுக்கு தடையா சில மனுஷங்களை வச்சிருப்பாங்க. உங்க குடும்பத்திலே இருக்கும். உங்க குடும்பத்திலே உங்களை வளர விடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாங்க, சில பேர் வளர விட மாட்டாங்க. வெள்ள தடை இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குடும்பத்திலே இருந்துச்சுன்னா சில பேர், இல்லை வெளியில் சில பேர் தடையாக இருப்பாங்க. யாராவது எந்த மனுஷனையாவது உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் தடையாக வச்சு பிசாசு வேடிக்கை காட்டுவான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். சத்தமா சொல்லுங்களேன். கண்ணியை வருவிக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நீ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு கண்ணிதான் இருக்கும்.
இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு பயந்துட்டு நான் ஆண்டவரை விட்டுறேன், அப்போ நீ 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 கண்ணில மாட்டிக்கிட்ட. இனி உன்னால தப்பிக்கவே முடியாது, எந்திரிச்சு போகவே முடியாது. ஒவ்வொருத்தரும் யாராவது உனக்கு பிளாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்த்த இந்த பிளாக், நம்ம பார்த்த இந்த செவுரு, நம்ம பார்த்த இந்த தடை கற்க வேற இல்லை, யாரும் இல்லை, ஏதோ ஒரு மனுஷன். சர்ச்சுக்கு போகாத, பைபிளை வாசிக்காத, ஊழியம் செய்யாத, எல்லாம் ஊழியம் செஞ்சவங்களாம் நல்லவா இருக்காங்க, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தடையா நிற்கிற மனிதர்கள் அநேகர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? வேதத்தின்படி வாழ்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வசனத்தின்படி வாழுங்க. ஊழியக்காரன் சொல்றதை கூட கேட்கணும். வசனம் சொல்லுதா? ஆமென் சொல்லலாமா? என் ஊழியக்காரன் சொல்றதும் வசனமும் கரெக்டா இருக்கா? இதை ஒவ்வொரு விசுவாசிகளும் பார்க்கணும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். Hallelujah. ஹல்லேலூயா. So what is the block? உங்க வாழ்க்கையில என்ன தடை? சில மனிதர்கள் தடையா இருக்காங்களா? எனக்கு ரொம்ப ஆசைங்க சர்ச்சுக்கு வரணும், எனக்கு ரொம்ப ஆசைங்க ஆண்டவர்கிட்ட வரணும், ஆனா எங்க ஹல்லேலூயா Hallelujah. எங்க அவரு, எங்க இவரு, எங்க அவங்க, எங்க இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? நீ இவங்க அவங்கன்னு சொல்ற பார்த்தீங்களா, டேஷ் டேஷ்னு வச்சுக்குவோம், ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களை ரட்சிக்க வரமாட்டாங்க, அவங்க உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க, அவங்க உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென். 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 மனுஷனை நம்பி நம்பி மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாந்து போற வாழ்க்கையை விட அவரை நம்பி அவர் மேல நம்பிக்கை வச்சு, நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நம்பி அவர் மேல விசுவாசத்தை வச்சு தடையை உடைக்கிறது. மனுஷன் நிக்கிறானா, அந்த மனுஷனை எப்படி தடையை உடைக்கணும்ன்றதை கற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ எரிகோ கோட்டை தடையா இருந்துச்சு. அப்ப என்ன செய்தார்கள் ஜனங்க? சுற்றி வந்தார்கள், துதித்தார்கள். எரிகோ கோட்டையை உடைத்தார்களா, தானா உடைஞ்சிச்சா? ஆமென். கேக்குறேன் கேள்வி. எரிகோ கோட்டைய உடைச்சாங்களா, தானா உடைந்துதா? தானா உடைஞ்சது. ஆமென். அவங்க போய் என்ன செய்யல? உடைக்கல. உங்களோட செவுரு இருக்குல்ல, அதை நீங்களா என்ன செய்ய முடியாது, ஆனா அது உடையும். எப்போ உடையும்னா அவரை சார்ந்திருக்கும் போது உடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ தடைகள்ல ஒரு தடை மனுஷனால் வருகிற தடை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்பெல்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து முதல்ல அப்பாவுக்கு அடிமை, அப்புறம் கணவனுக்கு அடிமை, அப்புறம் பிள்ளைகளுக்கு அடிமை. பிள்ளை பிறந்தோன்னே இப்படி சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அப்போ அப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. இப்போ மாறி போச்சு. ஆண்கள் வந்து மாறி ஆண்கள் அடிமையாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்காவது அடிமையாக இருக்காதீங்க, கர்த்தருக்கே அடிமையாயிருங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஆண்டவருக்கே அடிமையா இருக்கதா நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். எந்த மனுஷனுக்கு அடிமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷன் கைவிட்டுருவான். கர்த்தர் மட்டும்தான் உங்களை கடைசி வரைக்கும். ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். வீடு வரை மனைவியா, காடு வரை காடு வரை பிள்ளை, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு கவிஞன் எழுதிட்டு போனா நமக்கு தெரியும், கடைசி வரை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லலாமா? அவர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் தான் நம்மளை நடத்துறார், காப்பாத்துறார். கடைசி வரையும் என்னை நடத்த அவர் போதுமானவர் நினைச்சீங்கன்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இனி உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனை கண்ணியா பிசாசு பயன்படுத்துவான், தடையா வச்சு பயன்படுத்துவான். ஆனா நீங்க அதுல ஜாக்கிரதையா இருக்கு. அதே 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதா இருந்தோம். உங்ககிட்ட வரதுக்கு நாங்க 2-3 தடவை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பவுல் சொல்றாரு, பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு உங்களை மெயினா மனுஷனை வச்சு தடை பண்ணுவான், ரெண்டாவது அவனே வந்து தடை பண்ணுவான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படகுல இருந்தாரு, படகு காற்றுல அமைந்து
மூழ்கி போற அளவுக்கு காற்று மழை புயல் அடிக்குது. அப்ப இயேசு சொல்லிட்டா நம்ம அக்கறைக்கு போவோம்னு. ஆனா இங்க சூழ்நிலை காற்று புயல் மழை அடிக்குது. ஆனா இயேசு சொன்னது நடந்துச்சா? நடக்கலையா? சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஐயரே, நாங்க என்ன பண்றோம்? மடிந்து போகிறோம், சாக போறோம்ன்றாங்க. தட்ஸ் நாட் ட்ரூத். உன் சூழ்நிலை உன் வாழ்க்கையை முடிவு செய்யாது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். என்ன சூழ்நிலை வேணா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, அது உங்களுக்கு முடிவு செய்யாது. உங்க கூட இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, படகுல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, உங்க குடும்பத்துல மையமா இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை தான் finishing point. ஆமென். Hallelujah. He is starting and he is ending. ஆமென். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். ஆமென். அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆமென். அவர் இல்லாம ஒன்றுமே இல்லை. ஆமென். சர்வமும் அவருக்கு கீழே, அவருக்காக, அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் இயேசு. ஆமென். 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 அறியப்படாத கடவுளுக்குன்னு ஒருத்தவங்க ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். பவுல் போய் சொல்றார், நீ அறியப்படாத கடவுள்னு ஒரு போர்டு போட்டிருக்கல, அந்த கடவுள் பேரு சொல்றேன், அவர் தான் இயேசுன்னு சொல்றார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இயேசுதான் தெய்வம்னு அறியாம ஜனங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அதுக்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தொட்டிருக்காரு. ஆமென். ஸோ சாத்தான் சில வேலைகளை என்ன பண்ணுவான்? தடையாய் வருவான். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஆனால் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வந்து ரீசன் இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? இட்ஸ் நாட் த ரீசன். கர்த்தர் கிருபையில நாங்கள் 5 நாள் போன மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் மகிமையாக ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த கோர்ஸ் பேர் கைரோஸ். சத்தமாக சொல்லுங்க, கைரோஸ். கைரோஸ். கைரோஸ் அப்படின்னா அப்பாயிண்டட் டைம். பாஸ்டர் கல்யாண்குமார் அவரோட இதில் அந்த கோர்ஸ் ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நானும் மகளும் போக ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். ஆமென். ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அந்த கோர்ஸில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம், நம்ம அழைக்கப்பட்ட தேவனுடைய திட்டம் நிறைவேற்றும்படி, ஆண்டவருடைய இருதயத்தை அறிஞ்சு கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. 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 ரொம்ப 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 பிரயோஜனமா இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை எதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா, இப்படி பரிதாபமா நம்ம வாழ மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சாத்தான் ஒரு தடையை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு நீங்க வழி விடாம வர முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்காக நீங்க முன்னேறி செல்ல முடியாத தடை 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 எதுக்கு எடுத்தாலும் தடை. சில பேர் ஜப குறிப்பே என்கிட்ட சொல்லுவாங்க, தடையா இருக்குது சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. நீங்களே தடையை கூப்பிட்டு வச்சுக்கிறீங்களே. எப்பவும் ஒரு தெரியும், சில பேர் எப்போ கேட்டாலும் தடையா இருக்குது, தடையா இருக்குது, தடையா இருக்குது. தடை தான் இருக்குதுன்னு தெரியுது இல்லை, அதுலேருந்து எப்படி வர்றதுன்னு கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி, 2 பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷரால் வருகிற தடை, 2வது சாத்தானால் வருகிற தடை, 3வது என்ன? ஆமேன்னு சொல்லலாமா? இந்த 2 தடையும் கூட ஈஸியா உடைச்சிடலாம் பார்த்துக்கோங்க. ஆனா 3வது ஒரு தடை இருக்கே, அது மோசமான தடை. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:14. யாக்கோபு 1:14. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். அதுவா 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். போதும், சோதிக்கப்படுகிறான். உன் வாழ்க்கையில இருக்கிற தடை மனுஷனால் உண்டானதில்ல. உனக்கு ஃப்ரீயா ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய பேருக்கு ஓப்பன் டோர் இல்லை. உங்களுக்கு ஓப்பன் டோர். எப்போ வேணா தேவ சமூகத்துக்கு வரலாம், ஆண்டவரை தேடலாம். ஓப்பன் டோர். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஓப்பன் டோர் இல்லை. எங்கள் அப்பா கிட்ட பெல்ட் அடி வாங்கிட்டு வருவோம். நைட்டு பூரா முட்டி போட வச்சுருக்காங்க. ஓப்பன் டோர் இல்லை.
அதனாலதான் இன்னைக்கும் நிலைக்கிறது கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்போ ஓப்பன் டோர் கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பேருக்கு என்னன்னா சத்ருனால வருகிற தடை, சில போராட்டங்களா இருக்கலாம், சாத்தானோட பிடியா இருக்கலாம், குடும்ப சாபங்களா இருக்கலாம், 4 தலைமுறையா வர சாபமா இருக்கலாம். எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், திரும்பி திரும்பி கர்த்தருடைய வார்த்தை என்ன? சாபம் சாபம் சாபம். என்னங்க அப்படி சாபம்? அவங்க சொல்றாங்க, உங்க தாத்தா செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டார், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பிட்டார், அந்த குடும்பமே சாபத்தில். விளையாட்டு இல்லை. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வேதத்துலேயும் அதிகமாக பார்க்கலாம். ஆமேன். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் செய்கிற காரியம் உங்கள் குடும்பத்தை பாதிக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க, உங்களுடைய எதிர்காலம், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தான் இந்த வேத புஸ்தகத்தின்படி நீங்கள் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். ஆமென். அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். என்னங்க தடை? எனக்கு டைம் இல்லைங்க. நிறைய பேருக்கு என்ன தடை? டைம் இல்லை. எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய பேர் சொல்ற ஒரே வார்த்தை, எனக்கு டைம் இல்லை. ஆண்டவர் தேடுறதுக்கு என்ன இல்லையா? டைம் இல்லை. சோ பிஸி. உனக்கு வேலையை கொடுத்து, உனக்கு உடல் சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு உனக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. இப்போதைக்கு வேலை செய்கிறேன், வேலையே பெரிய, சில பேருக்கு எப்படி இருக்குன்னா பிளாக்காக இருக்குது, வேலையே பெரிய பேரியர். என் வேலை அப்படிப்பட்ட வேலைங்க, என்னால் அங்கேருந்து வர முடியல, அந்த வேலையில் மாட்டிக்கிட்டேன். வேலை தான் உனக்கு பேரியர். இப்போது சில பேருக்கு பொருளாதாரம் ஒரு பேரியர், பெரிய தடை. எனக்கு வருமானம் இல்லைங்க, வருமானம் கம்மி, பெரிய தடையாக இருக்குது. தசமபாகமே உருப்படியாக கொடுக்கறது இல்லை, வருமானம் மட்டும் எப்படி வரணும்? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. திருப்பி சொல்கிறேன், வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் கேட்காமே வரும். உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் ஜெபிக்காமே வரும். வேதத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்க, பார்க்குற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே. எது உங்கள் தடை? இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. ஆண்டவருக்குள்ள நான் வரக்கூடாதபடி என்ன தடை இருக்கு? ஐ வாண்ட் டு டூ காட்ஸ் பர்பஸ். அவரோட நோக்கத்தை நான் செய்யணும். அதுக்கு என்ன தடை இருக்கு? நான் தடையா, இல்ல சாத்தான் தடையா நிக்குதா, இல்ல மனுஷன் தடையா நிக்கிறானா? ஃபைண்ட் அவுட். இன்னைக்கு அதை அறிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, மற்ற 2 தடையும் ஈஸியா உடைச்சிடலாம். ஆனா நீங்களே தடையா இருக்கீங்க பாருங்களேன், ஆண்டவரே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை வருஷமா உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எத்தனை வருஷமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? காத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் தடையா இருக்கோம். தடையை உடைக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் தடையை உடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? கடங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3 காரியம் நம்ம தடைகளை உடைக்கிறதற்கு நம்ம செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னொரு 3 விஷயம் சொல்லுவேன். ஆமேன். 3 தடை சொன்னேன். என்னெல்லாம் 3 தடை? சீக்கிரம் சொல்லுங்க. மனுஷரால் உண்டாகிற தடை, சாத்தானால் உண்டான தடை, அடுத்து சுயத்தினால் என்னால உண்டாகிற தடை. ஆமேன். அடுத்து இது உடைக்கிறதற்கு, அந்த தடையை உடைக்கிறதற்கு 3 காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமேன். எடுத்து வாசிப்போம். மீகா. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உற்சாகமாய்
வல்லவர். ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹalleluya. ஹalleluya. மீகா 2:13 எடுத்து வாசிப்போம். ஆமென். தடைகளை ஆண்டவர் தான் தகர்க்க முடியும். ஆமென் சொல்லலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீங்கி, அவர் என்ன செய்வாரா? தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல நல்ல கரங்களை அசைத்து இட்ஸ் a good news for you. மூன்று விதமான தடைகளை உடைக்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம், கர்த்தர் உங்க தடையை உடைக்கிறார். whatever it may be. ஆமென் சொல்லலாமா? மனுஷனால உண்டான தடையை அவர் தான் உடைக்க முடியும். ஹalleluya. டோன்ட் திங்க் நீங்க உடைச்சிடலாம்னு நினைக்காதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க உடைச்சிடலான்னு கனவு காணாதீங்க. சொல்லுங்க, நீங்க உடைச்சிடலான்னு கனவு காணாதீங்க. ஆமென். எனக்கு செம்ம ஜிம் பாடி இருக்கு, நான் ஒரே அடிச்சேன்னா அப்படியே எல்லாம் சுக்குநூறா போயிடும். இப்படி எல்லாம் ஃபிலிம் டயலாக்லாம் விட முடியாது. ஹalleluya. ஆமென் சொல்லலாம். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி ஒரு தடை வந்துச்சுன்னா நமக்குள்ள வெறித்தனம் வந்து அதை உடைச்சு அதை அடிச்சு பல்ல கடிச்சு. ஹalleluya. ஆமாவா இல்லையா? ரியாலிட்டி தானே. ஆனா வசனம் சொல்லுது, தடைகளை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் ஸ்பெஷலா இருக்கிறாரு. அவர் மட்டும்தாங்க தடையை உடைக்க முடியும். ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் காட். ஆமென். நல்லா கவனிங்க, ஆண்டவர் தடையை உடைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை முன்னாடி வைக்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். ஹalleluya. தடையை உடைக்கிறது என்னவோ ஆண்டவர் தான். ஆனா ஆண்டவரை நீ முன்னாடி வச்சிருக்கியா? 3 இடத்துல பாருங்க, அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அடுத்தது என்ன? அவருக்கு முன்பாக 3 தடவை வருதா? ஆமென் சொல்லலாமா? திரும்பி அவர்களுக்கு முன்பாக போவார். ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அப்புறம் அவர் முன்னணியில் நடந்து போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இஃப் யூ லீவ் ஜீசஸ் பிஃபோர் யூ, ஆண்டவரை நீங்க முன்னாடி வைக்கும் போது தான் உங்க தடைகள் உடைக்கப்படும். நீங்க ஆண்டவரை முன்னாடி வைக்காம நீங்க முன்னாடி நின்று ஆண்டவரை பின்னாடி வாங்க, நான் பண்றதை நீங்க வேடிக்கை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா தோத்து போயிருவீங்க. ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். நான் சாதிச்சிருவேன், நான் கிழிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன். கடைசியில் ஒன்றும் நடக்காமல் ஓரமாக உட்காந்து என்ன செய்வோம்? அழுதுகிட்டு கிடப்போம். நம்மளை தேட்டுறது கூட யாரும் வரமாட்டாங்க. தனியாக உட்காந்து அப்போ தான் கண்ணு தெரியும், கண்ணு திறக்கும். பொறுமையாக ஆண்டவரும் வெயிட் பண்ணி காத்திருந்து ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? காத்திருக்கிறதுல அவரை மாதிரி ஒரு ஸ்பெஷல் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நமக்காக நம்ம என்ன அட்டகாசம் பண்ணாலும் அவர் பொறுமையா, அவர் காத்திருந்து வெயிட் பண்ணி நம்மளை மாத்துறதுக்கு அவர் செய்யற ஊழியம் இருக்கே அப்பா, அவரை போல அவருக்கு நிகரானது யாருமே இல்லை. யாரும் இல்லை. தாயும் வர முடியாது, தகப்பனும் வர முடியாது, உங்களுக்கு யாரும் தாத்தா பாட்டி யாரும் சொந்தங்களும் வர முடியாது. அவர் மட்டும்தான் நம்மளை தேற்றுகிறவர், நம்மளை ஆற்றுகிறவர், நம்மளை அரவணைக்கிறவர். நீ கண்ணீர் விடும்போது உன் கண்ணீரை துடைக்கிறவர், கரம் பற்றி உன்னை நடத்துகிறவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. So what you have to do, நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை முன்னாடி வைங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பிடிச்சி கொஞ்சம் உலுக்கி சொல்லுங்க, ஆண்டவரை முன்னாடி வைங்கன்னு சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் முழுக்கி சொல்லுங்க, கர்த்தரை முன்னாடி வைங்கன்னு சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆண்டவரை முன்னாடி வைக்க பழகுங்க. ஆண்டவரை முன்னாடி வைக்கலைன்னா உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. ஆமென். தாவீதுக்கு இருந்த பெரிய தடை கோலியாத்து வந்து தாவீதுக்கு மட்டும் எல்லாருக்குமே இஸ்ரவேலுக்கே தடையா நின்னான். எத்தனை நாள் தடையா இருந்தான்? 40. சத்தமா சொல்லுங்களேன். 40 நாள் சொல்லுங்க. 40 நாள் கோலியாத்து எவ்ரிடே வந்து தடையா நின்னான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய தடை கோலியாத்து. சவுலே அந்த ஊர்ல எல்லாரோட பெரிய ஆள், ஹொயிட்டு, அவரே பயப்படுறார் கோலியாத்து கிட்ட போறதுக்கு. ஆனா தாவீது கண்டுபிடிச்சான், எனக்கும் இவன் தடை தான், எவ்வளோ பெருசா இருக்கான்,
இது அளவுக்கு இருப்பான், சீலிங் அளவுக்கு இருப்பான் ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய மனுஷன்ட்ட நாம் எப்படி பொடி பையன் சண்டை போடுறது அப்படின்னு நினச்சான். அவன் சொன்னான், நான் ஈஸியாக முறியடிச்சிருவேன். அவனுக்குள்ளே வந்துச்சு. என்னன்னா, முன்னாடி போகிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். அவரை முன்னாடி விட்டு நான் பின்னாடி போறேன், பின்னாடி வர அவர் எனக்கு முன்னாடி போறார். அவர் நிச்சயம் எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அதை உடைச்சு போட அவர் வல்லவர். ஒரே கூழாங்கல்ல நல்ல 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 கரங்களை தட்டி ஒரு கூழாங்கல் போதும், பெரிய தடை மாமிச மலை, அவன் அதை உடைச்சு போட்டார். ஆமென். அந்த ஞானம். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது ஒருவேளை சுய பலத்துல வந்திருந்தானா? நல்லா கவனிங்க. அவன் எடுத்தோடனே நான் கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொன்னேன், அதனால ஜெயிக்கிறேன்னு அவன் நினைக்கல. எடுத்தோடனே அவன் நினைச்சான், இவன் கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு யாருன்னு தான் நினைச்சான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஒருவேளை நான் சிங்கத்தை கொன்றேன், இது கொன்றேன், இதனால நான் வரேன் அவன் வந்திருந்தானா, அவன் பலத்துல நிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அந்த கோலியாத்தை அடிக்கிறதுக்கு இயேசு தேவனை முன்னாடி வச்சு, கர்த்தருடைய நாமத்தை முன்னாடி வச்சு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஃப்ரண்ட்ல வச்சு முன்னாடி வச்சு ஓடினான் பாருங்க, ஜெயிச்சிட்டான். ஆமென் சொல்லலாமா? ஜெயிச்ச உடனே தாவீதை கொண்டாடுச்சு பாருங்க உலகம். அப்பப்பா அப்படி கொண்டாடுச்சு. ஆமென். ஒரு சீக்ரெட் பக்கத்துல சொல்லுங்க, ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். சொல்லுங்க பக்கத்துல சொல்லு, பக்கத்துல சீக்ரெட் சொல்லித்தரேன். நீ ஜெயிக்கிறதற்கு அவரை முன்னாடி வை. இட்ஸ் மேபி an exam, it may be your life. எதுவா இருக்கட்டும், வாழ்க்கைக்கு ஜெயமா இருக்கலாம், பரீட்சையும் ஜெயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம், எந்த ஒரு வாழ்க்கையோட எந்த ஒரு கட்டத்திலும் இருக்கலாம். அந்த ஜெயம் எடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வைங்க. ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 30:11. நீங்கள் வழியை விட்டு பாதையினின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கவனிங்க. சில பேர் வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையை விட்டு விலகி, இந்த சபை தான் ஆண்டவர் உனக்கு வச்சிருக்காரா, நான் கொஞ்சம் விலகி போறேன், இது சரியில்லை அது சரியில்லை, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, இந்த பாதை தான் ஆண்டவர் எனக்கு ஊழியத்தில் வச்சிருக்காரா, நான் விலகி போறேன், அவங்க நல்லா இல்லை இவங்க நல்லா இல்லை, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை, எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தர் தேவனை முன்னாடி போகாதீங்கன்னு தள்ளிட்டு நீ ஜெயிக்க முடியுமா? ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. இதுக்கு முன்னாடி வசனம் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 9-10 படிங்க. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிறவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கவே மனசில்லை. ஆமென். அடுத்து, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், தரிசனம்லாம் சொல்லாதீங்க, விஷன்லாம் எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி, ஞான திருஷ்டிக்காரனா தீர்க்கதரிசியை நோக்கி, யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல், யதார்த்தமாலாம் சொல்லாதீங்க, அதாவது நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க பின் பாயிண்ட் பண்ணி பேசாதீங்க. என்ன பிரசங்கம் எனக்கே பேசுறாங்க, நம்ம குடும்பத்துக்கே பேசுறாங்க பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, நல்லா கவனிங்க, எப்படி சொல்லணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க சீயோனின் வாழ்வை காண்பீர்கள், எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் அப்படின்னே பேசிட்டு மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? புரியுறவங்க எல்லாம் நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த. நல்லா புரியுதா? ஆமென். பிரதருக்கு புரியலையா? அதாவது ஊழியக்காரவங்க பாலிஷ்டாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பாலிஷ்டாக பேசிட்டு அப்போ தான் சபைக்கு ஆத்மா வரும், இல்லைன்னா ஆத்மா போயிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு பேசிட்டு மனுஷங்களுக்கு நல்லதா, அதாவது விசுவாசிகளுக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதபடி பிரசங்கத்தை நடத்திக்கிட்டு, இது இல்லைங்க ஊழியக்காரனுடைய வேலை. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் விரும்புறது அப்படிப்பட்ட ஊழியக்காரவங்களை. ஆமென் சொல்லலாமா? ஒரு வார்த்தையை பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாத பேசுறது, உங்களை பற்றி பின்னாடி பேசுறது. நான் நம்புகிறேன் சில பேர் தேவையில்லாமல் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாய் அப்படியே ஆண் நின்றுடும்.
அல்லேலூயா. அப்புறம் என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் ஜெபிப்பேன், அப்பதான் வாய் மூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி வெளியில நடக்கிற விஷயம் நல்லா கரங்களை தட்டி, ஆண்டவர் என்னங்க இப்படி சொல்றீங்க, வசனம் சொல்லுதுங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமா கையை நீட்டான், கை நின்னு போச்சு ராஜாக்கு, நீ இறக்க முடியல, அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபிப்பான, ஜெபிச்ச பிறகுதான் இறங்குச்சு. ஆமென் சொல்லலாமா? இப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், மிராக்கிள் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடக்கும். ஆமென். ஆதி திருச்சபையில அனனியா சிப்போராக்கு நடந்தது நடக்கும். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். 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 முடவன் நடப்பான், கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியும், இதெல்லாம் நடக்கும் போது இதுவும் நடக்கும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். பயம் உண்டாகும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு துணியாதபடி பயம் உண்டாகும். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். சோ இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க வழியை விட்டு விலகி உங்களுக்கு வச்சிருக்கிற பாதையை விட்டு தள்ளிட்டு கர்த்தரை முன்னாடி வைக்காம ஆண்டவரை ஓய்வெடுக்க அனுப்புற ஜனங்களே அப்படின்னு எஸ்ஐயா தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த செவுரை உடைக்க, ஆண்டவரோடு கூட இணைய விடாதபடி இருக்கிற அந்த செவுரை உடைக்கிறது ஒருத்தர் தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது தேவன் மாத்திரமா. அவரை எப்ப நீங்க முன்னாடி வைக்கிறீங்களோ, உங்க சுய சித்தத்தை வைக்காம, சுய சிந்தைய வைக்காம, சுய நோக்கத்தை வைக்காம, சுய எண்ணத்தை வைக்காம, இப்படி செஞ்சா அப்படி சரியாயிடுமா, நீங்களா ப்ராப்ளம சால்வ் பண்ணாம ஆண்டவர்கிட்ட விட்டு பாருங்க. Give it to God. ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அவர் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்? இந்த மைக் கம்பெனி பேர் என்னப்பா? ஆடியோடெக், டைனாடெக். சரி, இந்த கம்பெனி பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. டைனாடெக். இந்த மைக் ரிப்பேர் ஆச்சுன்னா எங்க கொடுக்கணும்னா, ஏன் டைனாடெக்ல கொடுக்கணும்? அவன் தான் உற்பத்தி பண்ணான். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நீங்க பிரச்சனைனா நீங்க யார்கிட்ட கொடுக்கணும்? உங்களை பாஸ்டர்கிட்ட கொடுக்கணுமா? பக்கத்துல இருக்க விசுவாசிட்ட கொடுக்கணுமா? இன்னொரு விசுவாசிக்கிட்ட போய் கேட்கலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட கொடுத்து பழகுங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் காட். ஆலோசனை தவறில்லை, ஆனா முதல்ல ஆண்டவர். ஆமென். அவர் சொன்னானா நீங்க அடுத்த ஆலோசனைக்கு ஊழியக்காரங்க கிட்ட போலாம். அதுக்கப்புறம் தான் விசுவாசி நிறைய பிரச்சனை வரதே. விசுவாசி ஆலோசனைக்கு போயிட்டு பிரச்சனை, குழப்பம், இனி ஒண்ணுமே இருக்காது பிரச்சனை. அதை பெருசாக்கி, அதை பூதாங்கரமாக்கி, அதை கோலியாத்தாக்கி. ஆமேன் சொல்லலாமா? முன்பாக இயேசுவை வைத்து பழகுங்கள். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கீப் ஜீசஸ், கீப் காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ரெண்டாவது எப்படி தடை உடையும்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36-37 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:36-37. நல்ல அருமையா தடை உடையும், எப்படி நம்ம இருக்கிற தடை உடையும். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்குதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னார். ரதத்தை நிறுத்தி அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். தண்ணீர்ல இறங்கி பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். பிலிப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட வழியே போனான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. இந்த மெசேஜ் நான் எப்பயோ செட் பண்ணிட்டேன், எப்பயோ ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு கரெக்டா பர்ஃபெக்டா செட் ஆகுது பாருங்க. ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தடை இருக்கும். மந்திரி அன்னைக்கு தான் மந்திரி கேட்கறான், இயேசுவை குறிச்சே அறியறான். அவன் ஏசாயா ஆகமத்தை படிச்சுட்டு போறான், ஒன்றும் புரியல. கூடவே பிலிப்பு ஓடிட்டு போற ரதத்துக்கு பின்னாடி ஓடுறாரு.
நல்லா யோசிச்சுக்கோங்க. காரில் ஒருத்தன் போகிறான் படிச்சுக்கிட்டு, பக்கத்துலேயே ஒருத்தர் ஓடி போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது புரியுதா அவங்களுக்குன்னு கேட்குறான் ரதத்து பக்கத்துலேயே நின்று. புரியலையே அப்படின்னு சொல்கிறான் மந்திரி. அப்போ நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஊழியக்காரன். நீங்கள் வாங்கன்னு ரதத்தில் ஏற்றி உட்கார வச்சு கேட்டு கற்றுக்கொள்ளுகிறான். ஆமேன்னு சொல்லலாமா? அவன் அழகாக சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவை பற்றி. தேவன் பிதாவாகிய தேவன் வந்தது, உலகத்தில் மனுஷனை படைச்சது, உலகத்தில் பாவம் வந்தது, பிசாசு மனுஷனுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்தது, பாவத்துக்கு பரிகாரியாக இயேசு கிறிஸ்து வரணும்னு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது முன்னறிவிக்கப்பட்டது. அப்படியே நடந்ததை அவர் சுட்டி காட்டும்போது அவன் உடனே மனசு இறங்கி ஒப்பு கொடுத்து தண்ணியை பார்த்தோன்னே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேனேன்னு உடனே எடுத்துக்கிட்டான் பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அறிஞ்சுக்கிட்டீங்க சத்தியத்தை. இனி தடை என்ன? ஏன் தடையிலேயே நிக்கிறீங்க? செவுத்துக்கு அந்த பக்கமே நின்றுட்டு இன்னும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலையே, இன்னும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா மற்றவங்களுக்கு வைக்கலையே, செவுத்துக்கு நீ இந்த பக்கம் இருக்க. இமேஜின். ஹல்லேலூயா. செவுரை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னும் நடக்கலையே, இன்னும் நடத்தலையே, எவ்வளோவானாலும் ஜெபிக்க. நான் சொல்லட்டுமா, நீ எவ்வளோ நேரம் முட்டி போட்டி கதறினாலும், நீ கத்துனாலும், உபவாசம் இருந்தாலும் செவுரை உடைக்காம ஜெயம் கிடையாது. ஆமென். ஆமேன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்னதான் இவங்க என்னத்த சொல்கிறது, நான் வீட்டில் ஜெபிச்சுக்குவேன், இவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரா, நமக்கு ஆண்டவர் இல்லையா? இந்த டைலாக்லாம் அப்போவே வந்துருச்சு, யாத்திராகமத்திலே வந்துருச்சு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமல் போகும்படி அவரே யுத்தத்துக்கு இறங்குறாரு. ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்கு முன்னாடி இருக்கிற செவுரை உடைக்கணும். நம்பர் 1 எப்படி உடைப்பீங்க? இயேசுவை முன்னாடி வைக்கும் போது உடைப்பீங்க. நம்பர் 2 விசுவாசத்தில் உடைக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குது? ஆண்டவர் மேலே இருக்குதா? நிச்சயம் தடையை உடைப்பீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அது என்ன மாதிரி தடையாக இருக்கலாம். சில பேருக்குள்ள குற்ற உணர்வு, நான்லாம் தகுதி இல்லை, நான்லாம் உருப்படி இல்லை, என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது, என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் கடைசி பையன், நான் கடைசி பொண்ணு, என்னாலலாம் ஆண்டவருக்காக எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது, என் சூழ்நிலை அப்படி, என் குடும்ப சூழ்நிலை அப்படி. இப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த தடையிலிருந்து வெளியில் வாங்க. அவர் மேலே வைக்கிற விசுவாசம் உங்களை எழும்ப பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 பரிசுத்த தேவனை. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு ஃப்ளாட்டு வாங்கி ஒரு ஊழியக்காரவங்க தான், ஒரு லேடி ஊழியக்காரவங்க, அவங்க போனாங்க. அவங்க சொன்னாங்க சாட்சி. அவங்க ஃப்ளாட்லேயே ஒருத்தவங்க மேலே குடி வந்துட்டு பயங்கர அட்டகாசம் பண்ணாங்களாம். பயங்கரமாக இவங்கள என்ன சொல்கிறது, கீழே அவங்கள வாழவே விடாத அளவுக்கு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இவங்களால் அங்கே இருக்க முடியாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு வேலையை இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த வீட்டை விற்கணும்னு சொல்லி யாரையாவது கூப்பிட்டு போனால் அவங்கக்கிட்டேயும் எதையாவது தப்பாக சொல்லி அவங்கள பற்றி தவறான காரியங்களை சொல்லி அதை நிறுத்தி போடுவாங்களாம். இப்படி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டே இருந்துச்சு. இவங்களுக்குள்ள ஒரே சோர்வு, அந்த வீடை விற்றுட்டா செட்டில் ஆயிடலாம் நம்ம வேறு எங்கேயாவது வாங்கி. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் வச்சாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க விசுவாசத்தோடு. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. கரெக்டாக இந்த வருஷம் 25 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். தடைகளை தகர்த்து போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார். அந்த வார்த்தையை விசுவாசமாக அவங்க பிடிச்சிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு என்கொயரி வந்துச்சான். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடு விற்கிறீங்களாமே, நாங்கள் போய் பார்க்கட்டான். அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக, நீங்கள் போய் பார்த்தாலும் என்ன ஆக போகுது, வேணான்ட்டு போயிட போகிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க எதோ அநியாயம், நான் சொல்ல விரும்பலை, ரொம்ப என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. அப்போலும் சரி போய் பார்க்கட்டும், ஏதோ ஒரு சான்ஸ் போய் பார்க்கட்டும்னு அனுப்புனாங்களாம். இவங்க போய் பார்த்துட்டு கூடவே அவங்க பொண்ணும் போச்சான், என்னை காமிக்கணும்ல அந்த வீட்டை. காமிச்சிட்டு வரும்போது பார்க்குறாங்களாம், மேலே இருக்க வீடு காலியாக இருந்துச்சான். அந்த வீட்டுக்கும் ஆள் போயணும்னு சொல்லி போர்டு போட்டிருந்துதான்.
ஆச்சரியமாச்சு. அவங்க சொந்த வீடு தானே, அவங்க எப்படி வித்துட்டு போனாங்க, நம்மளை அனுப்புன ஆளாச்சே அப்படின்னா அவங்களுக்குள்ளவே சண்டை உண்டு பண்ணி அவங்கள ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, வெளியாக்கிட்டாரு. இப்போ கர்த்தர் கிருபையில் அந்த ஆளுங்க வந்து பார்த்தவங்க பிடிச்சி போய் அந்த வீடை உடனே வாங்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கர்த்தர் நிறைவாய் நடத்தினாரா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? 2 காரியம் பார்த்தோம். என்ன செய்தா தடை உடையும் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை முன்பாக வைக்கும்போது தடை உடையும். 2வது விசுவாசிக்கும் போது தடை உடையும். ஆமேன். 3வது அவரை சார்ந்திருக்கும் போது தடை உடையும். பி ஆன் காட் சைடு. யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. when you are depending on God, when you are depending on Holy Spirit, amen, ஆவியானவரை நீங்க சார்ந்திருக்கும் போது எதுவும் தடைப்படாது. தடை உடையும். தடையாய் நிற்கிற ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், அந்த பேரியர்ஸ் உடையும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சி இந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிச்சு 16-17 வருஷம் இருக்கும். 2009 இங்கே ஊழியம் ஆரம்பிச்சு 3 பேரோட ஆரம்பிச்ச ஊழியம். நான் சொல்லுவேன், யாரும் என்னை என்கரேஜ் பண்ணல. நான் நேற்று கூட இதில் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் என் மேலே தரிசனம் வச்சு ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு அழைக்கும் போது பல போராட்டம், பல சேலஞ்சஸ், பல தடைகள். சொல்கிறேன், ஒருத்தர் கூட எனக்கு தோள் கொடுக்க வரல. ஒருத்தரும் நீ நல்லா செய்வீங்க, நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு குரூப் இருந்தாங்க, எல்லாம் திருப்பி உள்ளுக்குள்ளே பேசி புறணி பேசி பின்னாடி பேசி அப்படியே பிரிஞ்சாங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவர் என் கூட இருக்கிறத விட்டு அவர் பிரியவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன ஒரு குரூப், இதே ஒரு இடத்துல ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு சின்னதாக ஒரு 3 பேரோட ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டவர் கிருபையா கூட இருந்ததுனால அவர் ஆசீர்வதிச்சு, எத்தனை தடை வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பேர் விரோதமா பேசினாலும், எத்தனை பேர் விரோதமா எழும்பினாலும் நிலைச்சு நிக்கிறது. ஐ டிடன்ட் கிவ் அப். நான் விட்டு கொடுக்காதபடி நிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கர்த்தரை முன்னாடி வச்சு, ஆண்டவரை முன்னாடி வச்சு, அவருடைய நாமத்துல விசுவாசத்துல ஓடுறதுனால இயேசு நாம ஊழியத்தை இன்னைக்கு நிலைக்க பண்ணி ஒரு சபையாய், திருச்சபையாய் இன்னைக்கு கர்த்தர் மாற்றிருப்பார். ஆனா உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற தடைய உடைச்சு போடுங்க. ஆமென். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. காரணம், இருந்த தடை என்ன செஞ்சிச்சு? உடைஞ்சிச்சு. ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. உங்களோட அழைப்பு உண்மை, ஆண்டவர் உங்களை முன்குறிச்சது உண்மை, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை, அதை நடக்கக்கூடாதபடி இருக்கிற தடையும் உண்மை. தடையை உடைக்கிறதுக்கு 3 காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைக்கணும். 2வது விசுவாசிக்கணும், முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கணும். 3வது அவரே பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்திருக்கணும். எழுமினிப்போமா தெய்வ சமூகம். பாருங்க, தடையை உடைச்சிட்டு வெளில வந்துருச்சு பாருங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? மீடியாக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முதல்ல பார்த்தா தடை இருந்துச்சு, இப்போ தடை உடஞ்சி 3 தடை உடஞ்சிருக்கு பாருங்க. ஆமென். ஆமென் சொல்லலாம். முதல் தடை என்ன சொல்லுங்க? மனுஷனால் உண்டாகும் தடை. 2வது தடை சாத்தானால் உண்டாகும் தடை. 3வது பவர்ஃபுல் தடை. 2 தடையை உடைச்சிட்டேன், 3வது தடையில முக்கிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். 3வது தடையை உடைக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் இருந்தா போதும், தடையை உடைச்சிட்டு உங்களை அப்படியே டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் எரிகோ பார்த்து மலைச்சு போன ஜனங்க அன்னைக்கு சுத்தி தேவ சமூகத்தை சார்ந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி சுத்திக்கிட்டு வந்தாங்க பாருங்க. கர்த்தரை போற்றி புகழ்ந்து பாடி அவரை துதிச்சாங்க பாருங்க. உடைஞ்சது.
எது தடைக்கற்களாய் இருந்துச்சோ அதுவே படிக்கற்களாய் மாறி போனது. ஹalleluya. ஒருவேளை இந்த நாளில எது தடையா இருக்குமோ, எந்த மனுஷன் தடையா இருக்கிறானோ, இல்ல எந்த சூழ்நிலை தடையா இருக்குதோ, எந்த சத்துரு தடையா இருக்குதோ, அதுவே படிக்கற்களாய் மாறி போகும் என்று கர்த்தர் சொல்றார். இதுதான் தடை நினைக்கிறீங்களா? அதுதான் படி. அது மேலதான் நீ ஏறி ஜெயிக்க போகிற. ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நன்றியப்பான்னு சொல்லுங்க, நன்றியப்பான்னு சொல்லுங்க. தடை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாய் இருக்கிற பகை, அந்த தடையை உடைச்சு, தடையாய் நிற்கிற சுவரை உடைத்து வசனம் சொல்லுது, தடையாய் எழும்பி இருக்கிற சுவரை உடைச்சு இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு நீங்க ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினான்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறவங்க, என் வாழ்க்கையில தடை உடையணும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்லா உடையணும்னா நல்லா 2 கையும் உயர்த்தி அவர் பார்க்கட்டும். மனுஷனுக்காக அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை நாட் ஃபார் பீப்புள். எல்லாரும் உங்களை பகைப்பாங்க, எல்லாரும் உங்களை வெறுப்பாங்க, சில பேர் உங்களை தூக்கி எறிவாங்க. இட் இஸ் ஓகே. ஆண்டவர் என்ன பகைக்கல, அவர் என்ன தூக்கி எறியல. அவரோடு கூட நான் இருக்கிறேன்னா நான் சாதிப்பேன். ஆமென். அவர் என் கூட இருந்தா மட்டும்தான் நான் சாதிப்பேன். இந்த எண்ணத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். டோன்ட் வரி அபவுட் பீப்புள். ஜனங்களை சார்ந்து இல்ல, கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி மேல தட்டுங்க, நல்ல மேல தட்டி. தேங்க்யூ அப்பா ஜீசஸ். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சொல்ல முடியுமா? இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மை தானே உணர்ந்து ஒப்பு கொடுத்து நிறுத்தியுள்ளே. உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஓடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உங்க சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா. ஓடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் உண்மையா சொல்ல முடியுமா? சத்தத்தை உயர்த்தி உண்மையா சொல்லுங்களேன். சித்தம் இந்த உலகத்துல வேற எதுவும் வேணாம்ப்பா.